அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோருடைய இதயங்களையும் ஒருங்கிணைத்துக் கொள்வோம். உங்கள் கண்களை மென்மையாக மூடிக்கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியில் அளிக்கப்படும் கருத்துகள் அனைத்தும் மாஸ்டரது இதயத்திலிருந்து நேரடியாக நமக்கு அளிக்கப்படுவதாக கருதி அவை அனைத்தையும் சரியாக புரிந்து கொள்வதும் அதை ஏற்றுக்கொள்வதற்கான இதயமும் அளிக்க அவரிடமே பிரார்த்தித்து நாம் இதயத்தால் ஒன்றுபடுவோம். நன்றி. இருபத்தி 21 நாட்கள் பயிற்சி முகாம் அப்படிங்கிற இந்த கருத்தரங்களை தொடர்ந்து பங்காற்றி கொண்டிருக்கும், கலந்து கொண்டிருக்கும் அபியாசி சகோதர சகோதரர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா, நம்ம மிஷன் புத்தகங்களை வாசித்தல். அதுல கீவேர்டு தினமும் அப்படிங்கிறது. இப்ப நம்ம இந்த இன்னைக்கு 12வது நாள் இல்லைங்களா? இந்த 11 நாள்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம காலையில எழுந்த உடனே புள்ளி சுத்திகரிப்பு செய்வோம். அதை தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனை செய்த பிறகு தியானத்தை தொடங்குவோம். தியானம் முடிந்த பிறகு நாம் அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பிப்போம். மறுபடியும் மாலை வந்த உடனே சுத்திகரிப்பு செய்வோம். இது வரைக்கும் நம்ம இதை பார்த்திருக்கோம். இதுல பகல் நேரங்கள்ல நான் என்ன பண்ண போறேன், காலையில இருக்கிற தியானத்துக்கும் மாலையில் நடக்கிற சுத்திகரிப்புக்கும் இடையில இருக்கிற ஒரு நாள் பொழுது முழுவதும் நாம் என்ன செய்ய போறோம், இந்த ஆன்மீக நிலையை எப்படி தக்க வச்சுக்குவோம், அந்த நிலையிலேயே நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறதுக்கான நமக்கு சில ஆலோசனைகளை மாஸ்டர் கொடுத்திருந்தார். அதை நம்ம 3, 4, 5, 6 ஆகிய தினங்கள்ல நம்ம பார்த்தோம். நமக்கு ஆலோசனைகள், சூட்சும ஆலோசனைகள் கொடுத்திருந்தார் மாஸ்டர். அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவருடைய நினைவிலையும் நமக்குள்ள அந்த தெய்வீக அருள நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலையும் பரவ செய்யறதையும் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். இது மற்றவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறை. அப்புறம் இதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக 3 சூட்சுமமான ஒரு நமக்கு நிலைகளையும் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்ம எப்படி அந்த நிலையில மேலும் உயர்றது அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் அப்படின்னா, நான் எதை செய்யறேன் அப்படிங்கிறதுல நான் உண்மையில முதல்ல எனக்கு ஒரு புரிதல்கள் வேண்டும். இப்ப நான் ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா, ஒரு இடத்துல கிளம்பி போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் எதுக்காக போறேன், அங்க என்ன செய்ய போறேன், அங்கிருந்து என்ன கொண்டு வர போறேன் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலோட தான் நம்ம போவோம். சின்ன கடைக்கு போனா கூட நம்ம எந்த கடைக்கு போக போறோம், அங்க என்ன வாங்க போறோம், வாங்கிட்டு என்ன எடுத்துட்டு வர போறோம்னு தெரியும். எதுவுமே இல்லாம, இலக்கே இல்லாம நம்ம பாட்டிக்கு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வேற மாதிரி நம்மள சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நான் எதை செஞ்சாலும் நான் எதுக்காக செய்யறேன் அப்படிங்கிறது எனக்கு புரிதல்கள் வேண்டும். இப்போ நம்ம புதுசா பயிற்சியை ஆரம்பிச்சிருப்போம்.
அது 1 வருடம் இருக்கலாம், 1 மாதம் இருக்கலாம், இல்லைன்னா 10 நாட்கள் கூட ஆகியிருக்கலாம். நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு கூட்டு தியானத்துக்கு போயிட்டு வரோம். இல்ல தனி தியானத்துக்கு ஒரு நாள் ஒரு சகோதரி வீட்லயோ, இல்ல சகோதரர் வீட்டுக்கோ போயிட்டு வரோம் அப்படின்னும்போது, நம்மள தொடர்ச்சியா பார்க்கிறவங்க யாராவது ஒருத்தர் நம்மள கூப்பிட்டு கேட்கும் பொழுது, "அடிக்கடி உங்கள இங்க பார்க்கிறேனே, எங்க போய் வர்றீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. பொதுவா ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னா, "எங்க நீங்க அதான் மாறிட்டீங்களா? சர்ச்சுக்கு போறீங்களா? அப்படி இல்லன்னா சண்டே இந்த கடைகள்ல போய் ஏதாவது நல்ல காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் வந்து தெளிவா சொல்லணும். நான் எங்க போறேன்? அப்ப அத பத்தி கேள்விகள் கேட்கும் பொழுது, அதுக்கான புரிதல்கள் எனக்குள்ள வேணும். பொதுவா நான் தியானத்துக்கு போறேங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க தியானம் சொன்ன உடனே நமக்கு எதிர்ல ஆப்போனன்ட் இருக்கிறவங்க நம்மள ஒரு கிண்டலா ஏதாவது சொல்லுவான். "வயசாயிடுச்சா? நோய் வந்துடுச்சா?" அப்படின்னு தான் கேட்போம். கேட்கும் பொழுது, நான் ஏன் தியானத்துக்கு போறேன்? நான் எத பத்தியே நான் தியானம் செய்யறேன்? அதனால எனக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு? அப்படிங்கிற புரிதல்கள் எனக்கு இருந்தா, நான் வந்து தெளிவா சொல்லுவேன் அவருக்கு. நம்ம எண்ணத்துக்காக நம்ம வந்திருக்கோம், எதுக்காக நம்ம போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவருக்கு இன்ஸ்பயர் ஆகி, அவர் உற்சாகம் அடைஞ்சு, நம்மள்ட்ட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல, நம்மள் மேல ஒரு மதிப்பு அவருக்கு வர்றதுக்கு. நம்மள தடை செய்யாம, நம்ம மேல ஒரு மதிப்பு வந்து அவருக்கு வரும். இவங்க நல்ல விஷயத்துக்கு போறாங்க. பரவால்ல சார், நீங்க தொடர்ந்து முயற்சி செய்றீங்க. நல்ல விஷயம் செய்யுங்க. எங்களால முடியல, முடியும்போது நாங்க வரோம். அப்படின்னாவது சொல்லுவாங்க. அப்போ நான் எதுக்காக போறேன் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சா தான் இது நடக்கும். அப்போ புரியணும் அப்படின்னா, எப்படி புரியும்? நான் வந்து தியானம் செய்ய எனக்குள்ள எல்லாமே புரிதல்கள் வரும்னு அது உண்மைதான். ஏன்னா, இந்த வாரம் கூட ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தெய்வமாகலாம்னு சொல்றோம். எப்படி தெய்வமாகலாம் அப்படின்னா, மனிதன் வந்து ஒரு பக்தி நெறியில ஈடுபட்டு, அவன் பக்திமானா மாறும் பொழுது, அவன் அவன் அந்த பக்தியில சிரத்தையா ரொம்ப ஒரு காதலாகி, கண்ணீர் மல்கி, கசிந்துருகின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவன் பக்தின்றத திளைச்சு ஊறி போகும் பொழுது, அப்ப அதிலிருந்து அவன் அடுத்த வந்து என்ன ஆவான் அப்படின்னா, யோகியா மாற ஆரம்பிப்பான். ஏன்னா, கடவுளை வெளியே தேடுவதில் இருந்து, அவன் உள்ளே தேடுவதற்கான ஒரு வழிமுறையை கத்துக்கிட்டு, அவன் யோகம் பண்ண ஆரம்பிப்பான். மெடிடேஷன் பண்ணும் பொழுது, அவனுக்கு உள்நிலையில ஆழ்ந்து போகும் பொழுது, அவன் யோகியாக மாறுகிறான். அவன் மனம் இதயத்தோட, ஆன்மாவோட என்னைக்கு ஒருங்கிணையுதோ, அப்பொழுது அவனுக்கு ஞானம் பிறக்குது. அவன் ஞானி ஆவறான்னு சொல்லுது. ஸோ இந்த நிலைய வந்து எனக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கா? நான் மாறி இருக்கிறேனா? நான் எந்த உரத்துல சேர்ந்தனோ, அதிலிருந்து இந்த நிலைகள் எனக்கு மாறி இருக்கிறதா? அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்கேல், இந்த ஒரு அளவுகோல் தான் மிஷனோட புத்தகங்கள். இந்த மிஷனோட புத்தகங்கள் படிக்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பாபுஜி என்ன சொல்றாருன்னா, அது ஒரு தங்க சுரங்கம்னு சொல்றாரு. தங்க சுரங்கம்னா வற்றாத தங்க சுரங்கம்னு சொல்றாரு. நீங்க அதிலிருந்து உள்ள எடுக்க உங்களுக்கு புதுசா அதிலிருந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த புத்தகங்கள் அனைத்துமே எழுதப்பட்டவை ஒரு நிலையிலிருந்து எழுதப்பட்டவைன்னு சொல்றார். அந்த நிலைகள்ல இருந்து எழுதப்படும் பொழுது, நான் அந்த நிலையை நோக்கி போகும் பொழுது, என்னுடைய புரிதல்கள் அந்த மாதிரி இருக்குங்கிறார். இப்போ வந்து ஒரு ஒரு சுற்றுலா தலத்துக்கு நம்ம போறோம். நம்ம போறச்சே, அ அத வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு கோவில்னு எடுத்துக்கலாம். ஒரு தஞ்சாவூர் கோவிலுக்கு போறோம். தஞ்சாவூர் கோயில்ல போகும்பொழுது, ஒருத்தரும் ஒரு விதமா அத ரசிக்கிறாங்க. ஏன்னா, மத்த கோவில்களுக்கும், தஞ்சாவூர் கோவில்களுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, தரைகள்லாம் மண்ணா இருக்கும். ஒரு சின்ன கோவிலா தான் தெரியும். நம்ம என்னமோ பிரம்மாண்டமா பார்த்தோம். இது என்ன இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கே. சாதா கோயில விட ரொம்ப சிம்பிளா இருக்கே அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு உள்ள போகும்போது அதனுடைய சிறப்பு கட்டிடக்கலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இத பத்திகள் புரிதல்கள் இருந்தா தான் அவங்களால அதன் சிறப்ப வந்து உணர முடியும். இல்ல அப்படின்னா, அவங்க சாதாரணமா ஒரு கமெண்ட் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி
நான் வந்து மிஷன் புத்தகங்களை படிக்கும் பொழுது எனக்கு அந்த புரிதல்கள் அந்த நிலைகளிலிருந்து நான் அதை வந்து கிரகிக்கும் பொழுது என்னுடைய பார்வையும் என்னுடைய புரிதல்களும் என்னுடைய வளர்ச்சியும் அந்த புத்தகங்களை சார்ந்துதான் இருக்கும். அதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த திருக்குறள் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க மணலை தோண்ட 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 எந்த அளவுக்கு உங்களுக்கு அதுல இருந்து வந்து அந்த தண்ணி கிடைச்சிக்கிட்டே இருக்கோ, அது போல நீங்க படிக்க 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 உங்களுக்கு அந்த மாதிரியான அறிவுகள் ஊற்றெடுக்கும் அப்படின்றத அவர் சொல்றாரு. இப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஏன் படிக்கணும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன் படிக்கணும் அப்படின்னா, பொதுவாவே என்ன சொல்றாரு அப்படின்னா, சாரிஜி மகராஜ் கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, மாஸ்டர் எனக்கு வந்து இப்பல்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு எனக்கு. நான் வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய உற்சாகம் பல மடங்கு ஆயிடுது. அவர் வந்து ஏன் இவ்ளோ உற்சாகமா ரொம்ப ஒரு பித்து பிடிச்ச மாரி பேசுறீங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. எனக்கு என்ன நடக்குது மாஸ்டர் அப்படின்னு கேக்குறாரு. அவரு என்ன சொல்றாரு, சார்ஜி மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, இத நான் பாபுஜி கிட்ட ஒரு தடவ நான் கேட்டேன். மாஸ்டர் இந்த மாரி வந்து அ அபியாசிகள் வந்து அ 2 பேர் 3 பேர் சேர்ந்து பேசும்பொழுது ரொம்ப உற்சாகமா பேசுறாங்க. இது என்ன மாஸ்டர் அப்படின்னு கேட்கும்பொழுது, பாபுஜி என்ன சொல்றாரு, உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். அ அனுமன் வந்து சிரஞ்சீவின்னு சொல்றாங்க. எதனால சொல்றாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் ராமகீதைகள் இசைக்கப்படுதோ, அங்க அவர் இருப்பார்ன்னு சொல்றாங்க. இதுல மிஷனோட ஒரு சூட்சுமம் சொல்றேன். யாராவது 2 அபியாசிகள் மிஷன பத்தியும், ஆன்மீகத்த பத்தியும் பேச ஆரம்பிச்ச உடனே, நான் அங்க இருந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. இத சாரிஜி மகராஜ் சொல்றாரு. ஸோ அப்போ நான் வந்து ஒரு 2 பேர், 3 பேர் இருக்கும் பொழுது, அங்க மாஸ்டர் வந்துடுறார் அப்படின்னும் பொழுது, நான் புத்தகங்கள் வாசிக்கும் பொழுதும், எனக்குள்ள ஆழ்ந்து நான் செல்லும் பொழுதும், அந்த நிலை நமக்குள்ள அது வர ஆரம்பிக்குது. குருவோட தொடர்பு அங்க நமக்கு ஏற்பட அ வருது. ஸோ நான் படிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே போல மாஸ்டர் கிட்ட கேட்கறாங்க. சாரிஜி கிட்ட வந்து கேட்கும்போது, மாஸ்டர் நான் வந்து 1 பேஜ் தான் என்னால படிக்க முடியுது. நான் தூங்கிடுறேன். ஆ நான் என்ன பண்றது? சோம்பலா இருக்கு எனக்கு. நான் என்ன பண்ணட்டும்? அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப சாரிஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, புத்தகங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வர்றது சோம்பல்தனம் அல்ல. அது வந்து பிரணாகுதி சக்தி அப்படின்னு சொல்றாரு. நீங்க புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, மேம்போக்கா இல்லாம, நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து, ஒரு இதயத்தோட நீங்க படிக்க ஆரம்பிச்ச உடனே, உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு உறக்கத்தன்மை, அந்த மாரி நிலையே வரும் உங்களுக்கு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாருன்னா, நீங்க புத்தகம் முதல்ல படிக்க ஆரம்பிக்கணும். படிக்கும் பொழுது இந்த நிலை வரும். ஒரு பேஜ் படிச்ச உடனே கொட்டாவி வர்றது, தூக்கம் வர்றது இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். நீங்க புத்தகத்த அப்படியே மூடி வச்சுட்டு மெடிடேட் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணுங்க. மெடிடேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். அந்த டிரான்ஸ்மிஷன் ரிசீவ் ஆகி, உங்கள ஒரு சற்று மேம்பட்ட நிலைக்கு கொண்டு போகும். திரும்பவும் வாசிக்க ஆரம்பிங்க. திரும்பவும் படிக்க ஆரம்பிச்ச உடனே, திரும்ப நீங்க இப்போ கொஞ்சம் டியூரேஷன் அதிகமா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு வந்து இந்த மறுபடியும் அந்த மாரி ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு, மறுபடியும் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் வந்து நீங்க தியானம் பண்ணுங்க. இந்த நிலையை நீங்க நீடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவமும், அந்த தாத்பரியமும் உங்களுக்கு புரிய வரும். நம்ம வந்து பகல்ல நெறைய நேரத்த வீணடிக்கிறோம். நெறைய தேவையில்லாத சில வேலைகள்லாம் நம்ம செய்றோம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பார்க்கறதையோ, சினிமா பார்க்கறதையோ நான் சொல்ல வரல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், இல்ல பயணப்படும்பொழுது நான் டிராவல் பண்றேன். ஒரு 1 ஹவர் நான் ஆஃபீஸ் போம்போது காலையில, ஒரு 1 ஹவர் எனக்கு டிராவலிங் இருக்கு. அந்த 1 ஹவர் நான் சைட் சீயிங் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, அத பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு எதையோ நெனச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, நான் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நெறைய பேர் ட்ரெயின்ல போயிட்டு போவாங்க. அப்போ தேவையில்லாத புத்தகங்கள் தான் நம்ம படிப்போம் நெறைய. அந்த மாரி நேரங்களில நீங்க புத்தகம் படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய கண்டிஷன் அந்த அந்த அறையோட கண்டிஷனே மாறுறதையும் நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப பிராக்டிகலா எல்லாரும் உணர்ந்தது தான் நான் சொல்றேன் இத. அதனால இந்த புத்தகத்த படிக்கும் பொழுது, நமக்கு என்ன எப்படி ஏற்படும் அப்படின்னா,
நமக்கு டிரான்ஸ்மிஷன் வர்றதையும் நம்மளுடைய வளர்ச்சிகள் அதிகமாகிறதையும் மூணாவதா ஒண்ணு ஏற்படும். அது என்ன அப்படின்னா, இத புரிய ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு குருவின் மேல பக்தியும் அன்பும் அதிகரிக்கிறத நம்ம நல்லா ஃபீல் பண்ணலாம். புத்தகம் படிக்கிறதுனால நிறைய நிறைய பேர் வந்து மாஸ்டர் மேல ரொம்ப அன்பா மாறி நிறைய அந்த ஃபீல் பண்ணதையும் நம்ம நிறைய பேர் கேட்டிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு அனுபவத்துல என்னுடைய அனுபவத்துல நான் வந்து மிஷன்ல சேர்ந்த புதுசுல அப்போ வந்து நாங்க மிஷன்ல சேர்ந்த புதுசுல ரொம்ப புத்தகங்கள் ரொம்ப குறைவு. நாங்க சேர்ந்த புதுசுல ரொம்ப மினிமம் தான் புத்தகங்கள். புத்தகங்கள் வாங்க காலைல பேசிட்டு இருந்தோம். நானும் ஒரு பிரதரும் பேசிட்டு இருந்தப்போ அவரும் சொன்னாரு, பைசா வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கம்மி தான். அந்த மாதிரி நேரத்துல நாங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வாங்கி படிப்போம் அந்த மாதிரி. அந்த மாதிரி நேரத்துல வந்து அது ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு படிப்போம். இந்த புத்தகத்தை நான் முடிச்சிட்டேன், அந்த புத்தகத்தை நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி படிப்போம். அப்போ நான் ஒரு பாபுஜியோட புக்கு ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது அதுல வந்து சாரிஜி வந்து என்ன சொல்றாரு, இது சாரிஜி புக்கு தான். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பண்டாரால வந்து ஷாஜகான்பூர்ல ஒரு பண்டாரா அப்போ வந்து நிறைய ஒர்க் இவர் பண்ணதால இவருக்கு வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட முடியாம ரொம்ப ரஷ்ஷா இருக்கிறதுனால இவர் போய் படுத்துடுறாரு. நைட்ல வந்து பாபுஜி மகாராஜ் வந்து இவரை எழுப்பி சாப்பிடு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிட்டு அவர் சாப்பிட வைக்கிறாரு. சாப்பிட வச்சுட்டு அப்போ வந்து இவருக்கு ரொம்ப இதுவாயிடுது. எப்படி மாஸ்டர் நீங்க வந்து என்ன இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்கறச்ச அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு தடவை எனக்கு வந்து கால் வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் கால் வலியில ரொம்ப துடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே தூங்கிட்டேன். பாதி ராத்திரில யாரோ என் காலை அமுக்கி விடுற மாதிரி இருந்தது. பார்த்தா லாலாஜி மகாராஜே வந்து காலை வந்து சூட்சும சரீரத்துல வந்து காலை வந்து அழுத்திட்டு இருந்ததை பார்த்தேன். நான் பதறி போய் மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை ராமச்சந்திரா, நீ சுகமா இரு அப்படின்னு சொன்னதை அவர் சொல்றாரு. ஸோ ஒரு ஒரு சிஷ்யனுக்கு குரு செஞ்ச அந்த நிகழ்ச்சியை படிக்கும் பொழுது எனக்கு எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே ட்ரீம்ல என்ன நடந்தது அப்படின்னா, அதே போல எனக்கு வந்து பாபுஜி மகாராஜ் வந்து என் காலை பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது. அந்த ட்ரீம்ல நான் எழுந்து கட்டி பிடிச்சிக்கிறேன் அவரை. கட்டி பிடிச்சா ஒரு வயசான ஒருத்தரை பிடிச்சா, ஏன்னா நான் பாபுஜியை பார்த்ததில்லை. நான் வந்து மிஷன்ல சேர்ந்த போதுதான் பாபுஜி மகாராஜ் இல்லை. எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்தது. ரியல்லா அந்த ஃபீல் வந்தது. அப்போதான் நான் பேசிக்கிட்டோம். ஒரு புக்கு படிக்கும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர் கொடுத்தாரு. என்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய அதாவது நிஜமா நம்ம தொட்டா ஒருத்தரை எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை வந்து கொடுத்தாரு மாஸ்டர். இதை நான் எல்லார்கிட்டையும் சொன்னேன். இவங்க கிட்ட சொல்லும் பொழுது, எங்க ப்ரிசெப்டர்ஸ் கிட்ட சிட்டிங்ல சொல்லும் பொழுது, புத்தகம் இப்படிதான் வாசிக்கணும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி புத்தகங்களை வந்து நம்ம ஒரு கதை புக்கு படிக்கிற மாதிரி தான் படிக்கணும். ஏன்னா அது இன்வால்மெண்ட் எனக்கு வேணும். ஆனா மேம்போக்கா படிக்காம கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கிறப்போ அது நமக்கு வந்து நிறைய விஷயங்களை புரிய வைக்கும். அதே போல நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதும், ஒரே புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அந்த புத்தகத்தை நான் முழுசா முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வேற புத்தகத்தை படிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த புத்தகத்துல இந்த டாபிக் நல்லா இருக்கு, அந்த டாபிக் நல்லா இருக்கு. ஏன்னா மாஸ்டர் வந்து பாபுஜியோட புத்தகத்தை படிக்கும் பொழுது, ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது இதை நான் இந்த புத்தகத்தில் விவரித்துள்ளேன்னு சொல்லுவார். உடனே அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம்னா அதுல சொல்லுவாரு, நான் இந்த புத்தகத்தில் இதை எழுதியிருக்கேன்னு சொல்லுவார். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதுல எல்லாமே ஒரு ஒரு கண்டிஷன்ல இருந்து மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன்ஸ் அது நமக்கு வந்து அந்த நிலையில நான் போய் அதை நான் அனுபவிக்கணும். சாரிஜியோட ஸ்பீச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ்ல பேசுற போது அவருடைய அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அது பேசியிருப்பார். தமிழ்நாட்டுல பேசும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அது பேசுவார். எங்க ஊர்ல வரைச்ச மாஸ்டர் வந்து நான் இல்லை அப்போ
எனக்கு நான் சேர்றதுக்கு முன்னாடியே வந்து பேசும்பொழுது, தியானத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள்னு ஒரு டாபிக் குடுத்து பேசினாரு. நம்மளுடைய புத்தகத்துல இருக்கு அந்த ஸ்பீச். நான் எப்பவுமே எங்க மக்கள்ட்ட சொல்லுவேன், மாஸ்டர் இங்க சொன்னது டாபிக்கே தியானத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள். தயவு செய்து நேரம் ஒதுக்குங்க. இது மாஸ்டரோட விஷன்னு சொல்லுவேன். ஸோ எல்லா இடத்துலயுமே அவர் வந்து ஒரு அந்த கண்டிஷன ரீட் பண்ணி மாஸ்டர்ஸ் அந்த கண்டிஷனுக்கு போயிட்டு அங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ குடுக்குறாங்க. ஸோ நான் எந்த புத்தகத்த படிச்சாலும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ நான் ஃபீல் பண்ற வரைக்கும் அது உள்ள போயிட்டே இருக்கும். படிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு ஒரு புத்தகமா நீங்க முடிச்சுக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ புதுசா சேர்ந்தவங்களுக்கும், அவங்க புத்தகம் வாசிக்கிறது வந்து, அவங்க ரொம்ப ஹை லிட்ரேச்சர் எடுத்து படிக்காம, சிறுக முதல்ல இருந்து போறது நல்லது. நீங்க ஒரு ப்ரெசெப்டர்ஸ கேட்டுட்டு, எந்த புத்தகத்த படிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல எதிலிருந்து போகணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்ப நியூவா சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஹார்ட்ஃபுல்னஸ் வே தான் ஸ்டார்ட்டிங்கு. அடுத்து டிசைனிங் டெஸ்டினின்ற விதியை வடிவமைத்தல் படிங்க. அதுக்கப்புறம் படிப்படியா போங்க. இதுதான் நமக்கு வந்து நம்முடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு படிக்கட்டா இருக்கிற மாரி இருக்கும். ஈஸியா இருக்கும். நம்ம முன்னேறது ரொம்ப வசதியா இருக்கும். அதனால புத்தகம் படிப்பது என்பது நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த புத்தகத்த படிக்கிறது தான் நம்ம வந்து இப்போ மிஸ் பண்ற நெறைய பேருடைய அ ரொட்டீன் லைஃப்ல இருந்து நம்ம வெளிய வந்த ஒரு சமாச்சாரம். அந்த காலத்துல புத்தகம் படிக்கிறதுங்கிறது பொதுவா எல்லார் வீட்டிலயும் ஒரு லைப்ரரி இருக்கும். இப்போ அந்த அந்த பழக்கம் படிப்படியா விடுபட்டு போயிட்டே இருக்கு. ஸோ அதனால தயவு செய்து நம்ம இத வந்து ஆரம்பிப்போம். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளா நம்ம கருதி, இன்றையிலிருந்து நம்ம இந்த புத்தகம் வாசித்தல படிக்க ஆரம்பிப்போம். அந்த புத்தகம் படிக்கும் பொழுது, நான் படிச்சுட்டே இருக்கிறேன். நான் படிக்கும் பொழுது, என்னோட என் குரு வந்து உட்கார்ந்து என்னோட கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறத நீங்க அந்த மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா, நம்ம எடுத்து படிக்க ஆரம்பிச்ச உடனே நம்மளோட அவர் மிங்கிள் ஆயிடுறாரு. அத படிக்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சிய பாருங்க. ஒரு 10 நாள் படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த புத்தகம் படிக்கிறதுனால எந்த அளவுக்கு மாறி இருக்கும் அப்படின்னு. நான் மிஷன்ல சேர்ந்த புதுசுல வந்து என்னுடைய வளர்ச்சி வந்து நிச்சயமா என்னுடைய ப்ரிசெப்டர்ஸ் எனக்கு ரெஃபர் பண்ண புத்தகங்கள். அந்த காலத்துல வந்து மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் மாஸ்டரின் பங்குன்ற ஒரு புத்தகம் இருக்கும். நான் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 9, 10 மாசம் என்னுடைய அனைத்து பர்ஸ்களிலும், அனைத்து ஃபோட்டோ, ஃபைலு எல்லாத்திலயுமே வந்து நான் நான் வணங்குன குரு ஃபோட்டோவ வச்சிருந்தேன். அவர் டிசேபிளா இருந்ததுனால, அவருடைய எல்லா இடத்துலயுமே அவர் பேர தான் சொல்லுவோம். அப்படிதான் இருந்தோம். நான் மிஷன்ல சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது கூட. அதுக்கப்புறமா வந்து ஒரு சார்ஜி மாஸ்டர் வந்து ஒரு ஒர்க் ஷாப் பண்ண போறாரு. இந்த பொங்கலுக்கு பண்ண போறாரு. அந்த பொங்கல் அப்போ நீங்க மாஸ்டரோட நேரடியா இருந்து நீங்க பண்ணலான்னு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஒரு 100 பேர் என்னவோ செலக்ட் பண்ணாங்க. அதுல எங்க ப்ரிசெப்டர் என் பேர என்ன ரெஃபர் பண்ணி, நீங்க அத படிங்கன்னு சொல்லி அப்பதான் புத்தகம் குடுத்தாரு. அப்ப நான் படித்த புத்தகம் தான் மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் மாஸ்டரின் பங்கு அப்படிங்கிற புத்தகம். அந்த ஒரு புக் படிச்ச உடனே, அந்த ஒரு புத்தகத்துல இருந்து நான் ரிலீஸ் ஆகி வெளிய வந்தது என்னன்னா, என்னுடைய ரிலிஜியன் வந்து என்ன சொல்லுது? மதம் என்ன சொல்லுது? ஆன்மீகம் என்ன சொல்லுதுங்கிறத கிளியர் கட்டா மாஸ்டர் சொல்லியிருந்தார். அது ஒரு புத்தகத்திலேயே எனக்கு வந்து அது ரொம்ப ரியலைஸ் பண்ணக்கூடிய பக்குவம் எனக்குள்ள வந்தது. அதனால ஒரு ஒரு புத்தகமும் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய நிலைகளை வந்து உயர்த்தி கொண்டே வருது. நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து இத படிக்கணும். நான் இன்னும் சொல்லி வச்சிருந்தேன். ஆக்சுவலா எனக்கு நேரம் போதாதனால என்னால பண்ண முடியல. இப்போ இன்னொன்னு என்னன்னா, நம்மளுடைய ஒரே புத்தகம் தான். ஒரே ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். மாஸ்டர் வந்து சத்யோதயம் புத்தகம்னு சொல்றாரு. ராஜி மாஸ்டர் வந்து அவர் வந்து நெறைய தடவ படிச்சுட்டாரு. ஒரு 200, 250 டைம்ஸ்க்கு மேல படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சார்ஜி கிட்ட சொல்லும்பொழுது, "தயவுசெய்து நீ நிறுத்திடு இனிமேட்டு படிக்கிற அந்த புத்தகத்த" அப்படின்னு சொன்னதாவும் எனக்கு ஒரு பிரதர் சொன்னாரு. ஏன் அப்படின்னா, அவர் ஒரு தடவ படிக்கும் பொழுதும் அந்த நிலைகள் மாறிக்கிட்டே இருந்தது அவர் சொல்றாரு. நான் வந்து ஹார்ட் ரீஜன்ல இருந்து படிக்கும்பொழுது எனக்கு என்னுடைய புரிதல்களும், நான் மைண்ட் ரீஜன்ல போறச்ச அது சம்பந்தமா சொன்ன சூட்சுமமான விஷயங்கள் எனக்கு புரிஞ்சதும், அதுக்கப்புறம் மேல்நிலைகள் போகும்பொழுது, அதே டாபிக், அதே புத்தகம் என்னுடைய அ என்னுடைய நான் படிச்சு புரிஞ்சுக்கிறது வந்து வேற ஒரு விதத்துல இருக்குது. இது என்ன வேற புத்தகமா?
அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு எனக்கு அப்படிங்கிறாரு. அதனால வந்து நான் வந்து என்ன என்னுடைய அப்கிரேட்ல போக 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 என்னுடைய புரியல்கள் மாற 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 என்னுடைய லேயர்கள் மாற 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 அது வந்து அதே புத்தகங்கள் எனக்கு வந்து நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தும். அதனால புத்தகம் வாசித்தல் என்பது நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ரொம்ப ரொம்ப உறுதியான முக்கியமான ஒரு விஷயமாக நமக்கு இருக்கு. அதே போல படிக்கும் பொழுது நம்ம நிறைய என்ன சொன்னார் சார்ஜி மாஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க படிக்கும் பொழுது எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு கொஸ்டின் ஆன்சர் தயார் பண்ற மாதிரி படிக்க வேண்டாம். இதயத்தால நீங்க படிச்சிடுங்க. அது ஞாபகம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நிறைய புக்கு படிச்சிருக்கேன் சார். எனக்கு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது சார்ன்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வர்றதுக்காக படிக்கிறது இல்ல. இது வந்து ஒரு ஞானம். இத நம்ம மொத்தம் அப்படியே படிச்சிடுறோம். படிச்சுட்டா எதையாவது நம்ம உடம்பு மைண்ட்ல போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஆகி இருக்கும். இது தேவையான நேரத்தில் இது வந்து ரிவீல் ஆகும். எப்படி நம்ம கம்ப்யூட்டர்ல எல்லா ஃபைலையும் உள்ள வச்சிருக்கோமோ, அந்த மாதிரி எல்லா ஃபைலும் உள்ள இருக்கும். தேவையான பொழுது அந்த ஃபைல் கரெக்டா நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அது எக்ஸலா இல்லைன்னா ஒரு ஃபோல்டரா எதுவோ ஒண்ணு. அந்த ஃபைல் கரெக்டா ஓப்பன் ஆகும். அந்த நேரத்துல நான் பிரசன்ட் பண்ணுவேன். மாஸ்டரோட நிறைய ஸ்பீச்சஸ் அதான் சொல்றாரு. பிளைனா இருப்போம். உள்ள இருந்து அது அழகா வெளியே வந்து எந்த புத்தகத்துல இந்த ரெஃபரன்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். அதுக்கப்புறம் நம்ம பேசுறோமா அப்படின்னு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால புத்தகங்கள் வந்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம். இது நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு நம்மளுடைய பயிற்சி முறைகள்ல ஒரு நல்ல விஷயங்கள். புத்தகத்தை படித்தது அதுல இவங்க கொடுத்த அந்த கீவேர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தினமும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு அதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஒரு ஒரு டாபிக் படிப்போம். இல்லைன்னா சின்ன ஒரு டாபிக் எடுத்துக்குவோம். அந்த தலைப்பு படிக்க ஆரம்பிப்போம். இல்ல ஒரு 10 பக்கம் படிக்க ஆரம்பிப்போம். எதையாவது ஒண்ணு ஆரம்பிப்போம். நன்றே செய்க, அதை இன்றே செய்கன்னு சொல்றாங்க. ஸோ இன்னையிலிருந்து நம்ம அதை ஆரம்பிப்போம். நம்மளுடைய அடுத்த நிகழ்ச்சியா 9 மணி ஆயிடுத்து. நம்ம யூனிவர்சல் பிரேயருக்கு நம்ம ஸ்லைடு மாத்து. வசதியாக அமர்ந்து கொண்டு உங்கள் கண்களை மென்மையாக மூடிக்கொண்டு நம் இதயத்தில் இந்த பிரார்த்தனையை செலுத்தும். அனைத்து சகோதர சகோதரிகளும் அன்பு மற்றும் பக்தியால் நிரப்பப்படுகிறார்கள். அவர்களுக்குள் உண்மையான நம்பிக்கை மென்மேலும் வலுவடைந்து வருகிறது. Please start universal prayer.